வீடியோல பிறந்த குழந்தைக்கு மஞ்சக்காமலை வருமா, இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன, இதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். குழந்தைங்களுக்கு முதல் 3 to 5 நாட்கள் வரைக்கும் கல்லீரலோட ஃபங்க்ஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த காரணத்தினால முதல் 3 to 5 நாட்களுக்குள்ள கிட்டத்தட்ட எல்லா குழந்தைங்களுக்குமே மஞ்சக்காமலை உடம்புல இருக்கும். அது நார்மல் தான். ஆனா எப்ப இது பிரச்சனையா மாறும் அப்படின்னா, சில குழந்தைங்களுக்கு இந்த ரத்த செல்கள் அழியிறது ரொம்ப வேகமா ரொம்ப அதிகமா நடக்கும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு மஞ்சக்காமலை உடம்புல நிறைய சேர்ந்துரும். அதுக்கப்புறம் அதனால சில பிரச்சனைகளும் வரும். அடுத்து பை சான்ஸ் மஞ்சக்காமலை வந்துச்சுன்னா இதை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். சூரிய ஒளியில இருக்கிற 7 வர்ணங்கள், ரெயின்போ கலர்ஸ் சொல்லுவாங்க, அதுல ப்ளூ கலர் லைட்டுக்கு இந்த மஞ்சக்காமலை கம்மி பண்றதுக்கான பவர் இருக்கு. அதனால மஞ்சக்காமலை வந்த குழந்தைங்களுக்கு செயற்கையான ப்ளூ கலர் லைட்டு கீழே வைப்பாங்க. இப்படி வச்சாலே கிட்டத்தட்ட எல்லா குழந்தைங்களுக்கும் மஞ்சக்காமலை சரியாயிரும். ரொம்ப அபூர்வமா ஒரு சில குழந்தைங்களுக்கு ரொம்பவே மஞ்சக்காமலை ஜாஸ்தியா இருக்கும். இவங்களுக்கு உடம்புல இருக்கிற ரத்தத்தையும் மாற்ற வேண்டியது இருக்கும். எக்ஸ்சேஞ்ச் டிரான்ஸ்ஃபியூஷன் சொல்லுவாங்க. மெயினா மஞ்சக்காமலைக்கு இது 2 தான் ட்ரீட்மெண்ட்.